நாளைக்கு சொல்லிடுறேனே. நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சார். பயம் அறியாம இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே, அது என்ன பயமறியா பிரம்மை? பயமறியா பிரம்மை என்பது ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனா நம்ம மைண்டுக்குள்ள அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வன், ஒரு கபாலி நடிச்சாரு கபாலி. நீங்க ராகுல் கபாலிங்க அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் நானு. அது ஒரு பெரிய கதை, ஒன்னும் கத்துக்காதான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்ல, அது ஒரு பெரிய கதை. அது நான் ஆக்சுவலா இந்த ஜெர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜெர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார், இந்த ஒரு கொஷின் வந்து இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட். அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன், மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், ஆக்சுவலாக நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதுல என்ன பண்றது. ரவுடி எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமா ஆமா, இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்க அஞ்சாவது உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டரா நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்தா இருக்குது, அதுல வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமறியா பிரம்மைன்னா என்னன்னு சொல்றாங்களே, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது, அது என்ன பயம் இருக்கும். ஆனா அப்படி நினைக்க முடியும். ஸோ அதுவும் பயமறியா பிரம்மை. ஸோ ஒரு பாசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதுல ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மா ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதுல நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியில அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலா அந்த ஸ்டோரி சொல்லி அதை எடுத்தீங்களா இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்ல இல்ல இல்ல, இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்றப்ப, குரு சார் சொல்றப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, ஒருத்தர் நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்க தத்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா தத்து கட்ட முடியாத சட்டம் இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டர் தான் இல்லையா? ஆமா ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்ப எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி வரும் ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2 or 3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனா நான் கேட்கறேன் இந்த வாட்டி. இல்ல எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ், ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்கள என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது? படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்க்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல
நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். சினிமால மூடோட தான் வராங்க. சார் அதே மாதிரி இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம், அவ்வளவுதான். நான் அதனாலதான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமா வந்ததுன்னா அது அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வரலையும் நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்ன்ல இருக்கும்போது நான் அது பண்ண விரும்பல. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன், கூத்துப்பட்டுறையில நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கரெக்ட் சார். அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்ல சுத்திட்டு இருப்பாரு. நீங்க அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா, அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல, நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதா சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு, அது ஒரு கேரக்டரா படத்துல? அந்த கார் ஆக்சுவலா ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்துல. எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்க தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலா ஆர்ட் கலந்து படமா? இல்ல, இது பாமர மக்களுக்கு போய் சேருமா? பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது பெயிண்டிங் மாதிரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமா? ஏன் பெயிண்டிங் பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க? ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்கான அதுக்குன்னு ஒரு ஜேர்னல். இப்பெல்லாம் பாமர மக்கள் இல்லைங்க. இல்ல, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு, பாமர மக்கள்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வு நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு இப்ப கமர்ஷியல் தான் பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்ல, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சார் டாக்டர் சார், இதுல வந்து பிரம்மையில இம்மு முட்டை தலைகீழா போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா? ஆக்சுவலா அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் பிரம்மை தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன். தேங்க்யூ. சொல்லுங்க. மௌனகுரு. ஓகே. ஆமா, இல்ல மீட் பண்ணது இல்லை நான். இது ஓகே, நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் படம் ஃபுல்லாவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள போற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்க பார்க்கும் போத இல்லைன்னா மக்களை இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்த்தோம்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எத்த படம் தான்.